ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சைஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பாலிட்டி கிளாஸில் பார்க்க போகிற லெசன் என்னென்னா 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் அதில் லெசன் நம்பர் 2ல் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் இந்த லெசன் தான் நம்ம இன்றைக்கான கிளாஸில் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக எலெக்ஷன் பற்றி நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அது டைரெக்டாக நமக்கு சிலபஸில் இருக்கும். அண்ட் இதில் இருக்க அந்த அரசியல் கட்சிகளும் அந்த தேர்தல் டாபிக் கீழே வந்துடும். அந்த அழுத்த குழுக்கள்ன்றது நம்ம ஜென்ரலாக படிச்சுக்கிட்டால் போதும். அது நமக்கு சிலபஸில் டைரெக்டாக இல்லை, பட் இன்டைரக்டாக நம்ம அந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதன்படி பார்த்தோன்னா இந்த லெசனில் என்ன ஃபேக்ட் அண்ட் டேட்டா நமக்கு சிலபஸ் ஓரியன்டாக இருக்கோ அதை மட்டும் பார்க்கலாம். நிறைய கான்செப்டாக வளவலன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இதில் பார்த்துடலாம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்தல் என்பது தமக்கான பொது சேவகர் ஒருவரை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை. அப்போ தேர்தல்னாலே மக்கள் வாக்களித்து தேர்வு செய்கிற ஒரு முறையை தேர்தல்ன்றோம். யாரை ஒரு ரெப்ரசன்டேட்டிவை நமக்காக சூஸ் பண்ணி அவங்கள கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அண்ட் அவங்க கவர்மெண்ட் மூலியமாக நமக்கு என்ன மக்களுக்கு தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் இந்த தேர்தலுக்கான ப்ரொசீஜர் அண்ட் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. அண்ட் இந்தியாவில் தேர்தல் முறை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். ஸோ நம்ம இந்தியாவில் நம்ம எலெக்ஷன் இங்கிலாந்தில் நடைபெறக்கூடிய ஒரு எலெக்ஷன் முறை மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்தியாவோட சோர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பிரிட்டன் ஃபார்மேஷன் ஆஃப் எலெக்ஷன் கவர்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்த்தோன்னா ஸோ பொதுவாகவே நம்ம இந்தியா ஒரு சமத்துவ நாடு, மதசார்பற்ற நாடு, மக்களாட்சி குடியரசுன்னு சொல்கிறோம். அப்போ மக்களாட்சி அப்படின்ற ஒரு டேர்ம்லேயே நமக்கு என்ன தெரியணும், பீப்புளோட ப்ரிஃபரன்ஸ் இங்கே எடுப்படும், அதாவது வேலை செய்யும். அப்படி இருந்தாலே தேர்தல் நடக்குமா? அப்போ ஒரு மக்களுக்கு அந்த உரிமை இருக்குது, ஓட்டு உரிமை இருக்கா, ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. அது மூலியமாக அவங்களுக்கான பிரதிநிதியை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் மக்களாட்சியில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்தியா எந்த ஆண்டுலேருந்து நம்ம ஒரு மக்களாட்சி குடியரசு நாடாக ஆயிருக்கோம்? நமக்கான அரசியலமைப்பு புத்தகம் எழுதி வெளிவந்து நடைமுறைக்கு வந்தது 26வது ஜனவரி 1950ஆம் ஆண்டுலேருந்து நமக்கு நடைமுறைக்கு வந்தது. அப்போலேருந்தே நம்ம ஒரு இந்தியா தனிப்பட்ட நாடாக எலெக்ஷன் வச்சு அந்த நாடை அவங்களே ரன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதில் டேட்டா அடுத்து பார்க்க வேண்டியது எலெக்ஷன் பற்றி ஸ்பெசிஃபிக்காக நம்ம அரசியலமைப்பில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பகுதி 15 இங்கே இருக்குது பாருங்கள். பகுதி 15ல் ஆர்டிக்கல் 324லேருந்து 329 வரைக்கும் உள்ள பிரிவுகளில் கொடுத்துருக்கிறது தான் என்னது இந்த எலெக்ஷன் கமிஷன் பற்றி. அதில் ஃபுல்லாகவே எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணணும், என்னென்ன கட்சிகள் இருக்குது, என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன, எத்தனை தலைவர் இருப்பாங்க, அதை பற்றி எல்லாத்தையுமே இந்த ஆர்டிக்கலில் கவர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னா இந்த ஆர்டிக்கல் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் சுதந்திரமாக நியாயமான ஒரு தேர்தலை நடத்துறதுக்கு உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆணையம் தான் தேர்தல் ஆணையம். எந்த பிரிவு சொல்லுது தேர்தல் ஆணையம்னு இந்தியாவுக்கு வேணும், தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 324. ஸோ அதன்படி தான் நம்ம இந்தியாவில் ஒரு தேர்தல் ஆணையம் இருக்குது. அடுத்து அவங்களுக்கான வேலைன்னு நம்ம என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ தேர்தல் ஆணையம் இருக்குது, அவங்க வேலை என்ன, பாராளுமன்ற தேர்தலுக்கு அதுக்கு சம்மந்தமான பட்டியல் தயாரிக்கிறது, பாராளுமன்ற தேர்தல் பார்லிமெண்ட்க்கு, அண்ட் என்னென்ன தொகுதிகள் இருக்குன்னா அந்த தொகுதி வரையறையை செய்கிறதுக்கு, அண்ட் அரசியலமைப்பில் என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணலாம், இவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க அவங்க கொடுத்துருக்க மாதிரி. ஸோ இதுதான் எலெக்ஷன் கமிஷனோட வேலை. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம லோக்கல் கவர்மெண்ட் பார்த்துருப்போம் குடவோலை முறை. அந்த காலத்திலே சோழர்கள் காலத்திலேயே குடவோலை முறை அப்படின்ற ஒரு கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உள்ளாட்சி அமைப்பு இருந்திருக்கு. அது எங்கே? தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் குடவோலை முறை இருந்திருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து நம்ம பார்த்தோன்னா அண்டு ஓகே, ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் ஆணையம் நடைபெற்று கொடுக்குறாங்க. இதே ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குது, 28 ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் நடக்குள்ள எலெக்ஷன் நம்ம அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான எலெக்ஷன் நடக்கும். அதுக்குமே இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் என்ன பண்ணுவாங்க, ரெகுலேட் பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவுமே இங்கே சொல்லியிருக்காங்க.
மாநில சட்டசபை தேர்தலுக்கு சம்பந்தமான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது, தொகுதி வரையறை அண்ட் அரசியலமைப்பிற்கு உட்பட்டு அவங்களுக்கு தேவையான மாற்றங்களுமே மாநில சட்டசபை சட்டங்கள் வந்து இயற்றலாம். ஸோ இங்கேயுமே பார்லிமெண்ட்லேயும் அந்த அரசியலமைப்பு அதில் கொடுத்துருக்க அந்த ரெகுலேஷன்ஸ் படி இந்த பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணலாம், அவங்க வந்து இந்த தேர்தல்கள் தொடர்பாக அங்கேயுமே சட்டம் இயற்றலாம். இங்கே மாநிலத்துலேயும் அதே மாதிரி சட்டம் இயற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு இந்த பேஜ் புரிஞ்சதில்லை அண்ட் எந்த ஆர்டிக்கல்னு தெரிஞ்சுக்கணும். 324 329 வரைக்கும் ஆர்டிக்கல் எலெக்ஷன் பற்றி சொல்கிறாங்க. பார்ட் 15 வருது. அண்டு போத் பார்லிமெண்ட் அண்டு ஸ்டேட்டோட எலெக்ஷனுக்குமே வந்து இந்த தேர்தல் ஆணையம் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும், அவங்களோட வேலை என்னென்னா உள்ளாட்சி அமைப்பு இருக்குல்ல அந்த எலெக்ஷனை வந்து ரன் பண்ணுறது. அண்டு எலெக்ஷன் நடக்கக்குள்ள ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் நடக்கக்குள்ள அதை கண்காணிக்கிறது. இதுதான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட வேலை. மற்றபடி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்தந்த மாநிலத்துக்கான எலெக்ஷனை வந்து அவங்களே டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் முக்கியமாக இதில் தெரிஞ்சுக்கணும். அண்ட் நடைமுறை, தேர்தல் நடைமுறை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்லிமெண்ட்டில் லோக்சபா எலெக்ஷன் நடக்கும்ல, மக்களவை தேர்தல்னு நம்ம சொல்லுவோம், அதில் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான தேர்தல் முறை வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் கீழே வரும். ஸோ லோக்சபா எலெக்ஷன் பார்லிமெண்ட்டில் கண்டக்ட் பண்ணப்படுவாங்க. இதுக்கு மக்கள் வந்து டைரெக்டாக நம்ம ஓட் பண்ணுவோம், ஓகேங்களா. இப்போ அதில் ஓட் பண்ணிட்டு எந்த கட்சி வந்து பெரும்பான்மை ஜெயிச்சிருக்கோ அந்த கட்சி வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அதன்படி அந்த கட்சியில் அந்த கட்சி மெம்பர்ஸே என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை வந்து பிரதமராக சூஸ் பண்ணி அவங்களே வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ பிரதமரை மக்கள் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க டைரெக்டாக, அந்த லோக்சபா மெம்பர்ஸை நம்ம எலெக்ட் பண்ணியிருப்போம். அந்த மெம்பர்ஸ் வந்து யார் அவங்கெல்லாம் தலைவராக வரணுமோ அவங்க வந்து பிரதமராக வந்து நிற்க வச்சுருவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இது மக்களவை தேர்தல் லோக்சபாக்கு, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது ஏன் இங்கே சொல்லியிருக்காங்க, மக்களாட்சி நாட்டில் நம்ம இந்த மாதிரியான லோக்சபா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது ஒரு தனித்துவமான விஷயம் இல்லையா, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்டு இந்தியாவில் ஜனவரி 25 தான் நம்ம தேசிய வாக்காளர் தினம்னு கொண்டாடுறோம். ரிபப்ளிக் டேக்கு முன்னாடி நாளில் நம்ம என்ன சொல்கிறோம், தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அடுத்து நம்ம பார்த்தோன்னா நோட்டா, ஓகேங்களா. அதுக்கான மீனிங் என்ன சொல்கிறோம், நன் ஆஃப் த எபோவ். ஸோ இது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்கிறேன். அப்போ நம்ம இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குது, நிறைய வேட்பாளர்கள் நிற்பாங்க, கேண்டிடேட்ஸ் நிற்பாங்க. அண்ட் எல்லோரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவராக இருப்பாங்க. இப்போ நமக்கு எந்த கட்சியுமே பிடிக்கல இல்லை வர வேணான்னு நினச்சோன்னா நம்ம அதுக்காக ஓட் பண்ணுற ஒரு இடம் தான் நோட்டானா மேற்கொண்ட எவரும் எனக்கு வேணாம், நான் அவங்களுக்கு ஓட் பண்ணல எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு பட்டன் தான் அந்த நோட்டான்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம உச்சநீதிமன்றம் வந்து 2013 வந்து உத்தரவிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அண்டு இந்த இவிஎம் மிஷின் அப்படின்றது, இந்த இவிஎம் மிஷினில் இருக்கக்கூடிய இந்த நோட்டா அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்குன்னா, வேட்பாளர்களை நிராகரிக்கும் வாக்காளருக்கான விருப்பம் தான் இந்த நோட்டான்னு சொல்கிறாங்க. இந்த தீம்க்கு கீழே கொண்டு வருது. அண்ட் என்ன தான் நோட்டாக்கு அதிகமான வாக்குகள் வந்தாலும் தேர்தல் வந்து ரத்து செய்ய மாட்டாங்க. அந்த இப்போ இதுக்கு நோட்டாக்கு தான் அதிக வாக்கு வந்திருக்கு, அதனால் மேற்கொண்ட எவரும் இல்லைன்னு சொல்லிட்டனால நமக்கு நோட்டாவை கருத்தில் கொண்டு என்ன பண்ணிடுவாங்க, இந்த தேர்தலை ரத்து பண்ணிடுவாங்கன்னா கிடையாது. இங்கே மேற்கொண்ட இந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, பார்ட்டிசிபேட் பண்ண கேண்டிடேட்ஸில் யார் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அவங்க தேர்தல் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த நோட்டா அப்படின்றது இந்த ஜனநாயக நாட்டில், நம்ம மக்களாட்சி நாட்டில் மக்களுக்கான அந்த அதிருப்தி இருக்குல்ல, அதை தெரிவிக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் மட்டும்தானே தவிர அந்த அதிருப்தி நடந்தனால அந்த நோட்டாக்கு அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. ஸோ மக்கள் தேர்தல் மூலியமாக இந்த தேர்தலை கேன்சல் பண்ணிடலாம், அதுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, நம்மளால் என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. அது ஜஸ்ட்டு ஒரு ஒப்பீனியன் தான். ஸோ இந்த ஒப்பீனியன் நம்ம எந்த ஆர்டிக்கலில் நம்ம கொண்டு வரலாம், அப்போ கான்ஸ்டிடியூஷனில் எங்கே சொல்லியிருக்காங்க, நம்ம 19 ஆர்டிக்கல் 1 19 சப்கிளாஸ் 1 இந்த ஆர்டிக்கல் 7 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கருத்து வெளிப்படுத்தும் சுதந்திரம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்களா, அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த நோட்டா, அவ்வளோதான், ஓகேங்களா. மற்றபடி நம்ம கான்ஸ்டிடியூஷனில் நமக்கு ரைட் டு ரிஜெக்ட், எல்லா வேட்பாளர்களையும் நிராகரிக்கும் உரிமை அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு குவாட் சொல்லியிருப்பாங்க 2013. அதன் அடிப்படையில் தான் அந்த நோட்டாவை கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இதனுடைய சட்டை என்ன நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா இந்த டேட்டா நமக்கு ரொம்ப முக்கியம். 1961
எந்த விதி எண்படி 49(0) இந்த விதி எண்படி தான் வந்து நோட்டாவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நோட்டா அடிப்படையில். இதுவே எக்ஸ்ட்ரா டேட்டா தான். ஸோ அடுத்து விவிபிஏடி நம்ம ஓட்டிங் பண்ணுற அந்த மிஷின், அந்த சோதனையை பற்றி சொல்லியிருக்காங்க. வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த விவிபிஏடி மிஷின் பொறுத்த வரைக்கும் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல்னு சொல்லியிருக்கோம். அதாவது சுருக்க தகவல்கள்னே நம்ம சொல்லலாம். இது இவிஎம் மிஷின் இருக்குல்ல, அதனுடைய வந்து பொருத்தியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வாக்காளருக்கு ஓட் பண்ணுறோம், இப்போ ஒரு வேட்பாளருக்கு ஓட் பண்ணுறோம். அவங்களுக்கு வாக்களித்ததுக்கப்புறம் அங்கே ஒரு பேப்பர் மாதிரி வரும், பார்த்துருக்கீங்களா? நம்ம யாருக்கு ஓட் பண்ணுறோமோ அவங்களுடைய அந்த ஒரு சீட்டு, காகித சீட்டில் ஒரு 7 செகண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 7 செகண்ட்ஸ் வந்து யாருக்கு வாக்களித்தோம் அப்படின்றது வந்து அவங்க அதில் ஷோவாகும். இதுதான் வந்து அந்த ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். இதை தான் வந்து இவிஎம் மிஷினோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலியமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எதுக்குன்னா தேர்தல் முடிவுகளை வந்து சரி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு உதவும் அப்படின்றனால 2013 கொண்டு வந்திருப்பாங்க. 2014 என்ன பண்ணியிருப்பாங்க, நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த விவிபிஏடி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய வேலை இதுதான். அந்த பேப்பர் வரும்ல, அது பேப்பரை தான் நம்ம விவிபிஏடின்னு சொல்கிறோம். இவிஎம் மிஷினோட கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் நம்ம இதில் இன்னும் வேறு தெரிஞ்சிக்க வேண்டியது அவ்வளோதான். இது மட்டும் போதுமானது. அடுத்து இங்கே பாருங்கள், நோட்டா அப்படின்ற முறை வந்து நம்ம 2014 தேர்தலில் நடைமுறைப்படுத்தியிருக்கோம். 2013 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த வருஷம் நடந்த எலெக்ஷன்லேயே நோட்டாவை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. அண்ட் இந்தியா வந்து ஒரு 14வது நாடாவை தான் நோட்டாவை அறிமுகப்படுத்தியிருக்கு. அப்போ நமக்கு முன்னாடியே 13 நாடுகள் வந்து நோட்டாவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தான் 14th கண்ட்ரி டு இன்ட்ரடியூஸ் நோட்டா. அடுத்து நம்ம பார்த்தோன்னா இந்தியாவில் தேர்தல் வகைகள். ஸோ இது ரொம்ப வளவலன்னு கொடுத்துருப்பாங்க, இப்படிலாம் படிக்கக்கூடாது. நான் ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன், அது மட்டும் கேட்டுக்கோங்க. இதுலேருந்துலாம் கொஷின் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இதுலேருந்து இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு உட்காந்து மெமரி பண்ணக்கூடாது. தேர்தல்கள், இந்தியாவில் தேர்தல்கள்னால் 2 முறை இருக்குது. நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல்னு. நேரடி தேர்தல்னால் நம்ம யார் ஓட் பண்ணுவோம் அப்படின்னா, மக்களவை தேர்தல், லோக்சபா எலெக்ஷன் இருக்கா, பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபா இருக்குது. ராஜ்யசபாவுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு இப்போ டைரக்ட் எலெக்ஷன் மட்டும் பார்க்கலாம். அப்போ பார்லிமெண்ட்டில் மக்களவை, மாநிலங்களவை இருக்குது. அதில் மக்களவை உறுப்பினர்களை நம்ம தேர்ந்தெடுப்போம். இது மக்கள் நேரடியாக ஓட் பண்ணி தேர்ந்தெடுப்போம். அதில் எலெக்ட் ஆகிறவங்கள நம்ம எம்பின்னு சொல்லுவோம், நாடாளுமன்ற உறுப்பினர்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்டேட்டில் நம்ம எலெக்ஷன் வச்சாங்கன்னா ஓட் பண்ணுவோமா போய். இப்போ நம்மளதில் நிறைய பார்ட்டிஸ் இருக்குது. இப்போ டிவிகே பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பார்ட்டிஸ் இருப்பாங்க, டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் ஓட் பண்ணுறோம். ஸோ அந்த அடிப்படையில் அவங்களையுமே நம்ம மக்கள் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ சட்டமன்ற தேர்தல்களில் இருக்கிறவங்கள எம்எல்ஏன்னு சொல்லுவோம், எலெக்ட் ஆகிறவங்கள. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எம்எல்ஏன்னு சொல்கிறோம். அப்போ அதில் ஜெயிக்கிறவங்கள. ஸோ இவங்களையும் மக்கள் தான் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. ஸோ இந்த மாதிரியான உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் படிக்கக்குள்ளே பார்த்துருப்போமா, அவங்களையுமே நம்ம என்ன சொல்லியிருப்போம், மக்கள் வந்து நேரடியாக ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க உள்ளாட்சி அமைப்பில் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ ஆக மொத்தத்தில் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எம்பிஸையும் அண்ட் ஸ்டேட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸும் அண்ட் உள்ளாட்சி அமைப்பு, இவங்க 3 பேரையுமே மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த தேர்தல் தான் நேரடி தேர்தல். அண்ட் இதில் ஓட் பண்ணக்கூடிய அந்த தகுதிகள்னு நம்ம பார்த்தோன்னா, மக்களுக்கு என்ன தகுதினா 18 வயது யார் யாருக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கோ அவங்களாம் போய் வந்து ஓட் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோன்னா இந்த நிறைகள் குறைகள் ஜென்ரலாக படிச்சுக்கோங்க. அடுத்து இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல், பிரதிநிதித்துவ தேர்தல் அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஓட் பண்ண மாட்டோம், இன்டைரக்டாக ஓட் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணோம்ல நேரடி தேர்தல் மூலியமாக எம்பி, எம்எல்ஏன்னு, அவங்க எல்லாரும் இன்டைரக்டாக இப்போ குடியரசுத் தலைவரோட தேர்தல் நடக்கும், அவங்கள நம்ம இன்டைரக்டாக தான் எலெக்ட் பண்ணுறோம், நம்ம எலெக்ட் பண்ண மாட்டோம். நம்ம எலெக்ட் பண்ண எம்பி, எம்எல்ஏ இன்டைரக்டாக அவங்க வந்து ஓட் பண்ணுவாங்க குடியரசுத் தலைவருக்கு. இதுதான் மறைமுக தேர்தல். இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மறைமுக தேர்தல்னாலே அதில் குடியரசுத் தலைவர் வருவாங்க, துணை குடியரசுத் தலைவர்லாம் வருவாங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன் தான் மறைமுக தேர்தல். இதுலேயும் நிறைகள் குறைகள் இருக்குது, அது பார்த்துக்கோங்க.
அண்ட் நம்ம அடுத்துன்னு பார்த்தோன்னா அரசியல் கட்சிகள். ஓகே, அரசியல் கட்சிகள் நிறைய இருக்கும். அண்ட் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு அரசியல் கட்சியாக ஆகணும்னா அவங்களுக்கான அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் என்ன அப்படின்னு அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், டூ யூ நோ பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தல் சொன்னோம். குடியரசுத் தலைவர் தேர்தல்னால் இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணுறோம். எப்படி இன்டைரக்டாக ஒரு குடியரசுத் தலைவரை எலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்கள எலெக்ட் பண்ணுறாங்கள, குடியரசுத் தலைவருக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்க, அதில் ஓட் பண்ணுவாங்கள்ல, அந்த ஓட் பண்ணக்கூடிய அந்த குரூப்பு பேர் தான் எலக்டோரல் காலேஜ். அப்போ அந்த குரூப்னால் தனியாக ஒரு குரூப் இருப்பாங்களா ஓட்டிங்காகவே அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து பாராளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். நான் சொன்னேன்னா எம்பிஸ், அவங்களும் மாநிலத்தில் என்ன இருப்பாங்க, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ்னு சொன்னா அவங்களும், அதுக்கப்புறமா தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்கள், இப்போ டெல்லி பாண்டிச்சேரின்னு அவங்களும், இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த எலக்டோரல் காலேஜில் இருப்பாங்க. இந்த எலக்டோரல் காலேஜ் தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா? இப்படி தான் இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து கட்சி முறைக்கான வகைகள் பார்க்கலாம். ஓகே, கட்சி முறையின் வகைகள் பார்த்தோன்னா 3 கட்சி இருக்குது. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை, இந்த 3 கட்சிகள் இருக்குது. இதே ஒரு கட்சி முறைனா அந்த நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும். அவங்களே தான் ஒரு சுழற்சி முறையில் அவங்களே தான் ரிப்பீட்டடாக என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டை ஆண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதை ஒரு நம்ம என்ன சொல்ல, டிக்டேட்டர்ஷிப்னே சொல்கிறோம். ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாட்டில் தானே இந்த மாதிரி நடக்கும். லைக் சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன், இதில் எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு ஆளும் கட்சி தான் இருக்கும். அவங்க மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அங்கே எதிர்கட்சியை அனுமதிக்க மாட்டாங்க. அடுத்து இரு கட்சி முறை பாருங்கள். இரு கட்சி முறைனா 2 கட்சி இருக்கும். 2 கட்சி மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது எங்கே இருக்குன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, அங்கே 2 கட்சி மட்டும்தான் இருக்குது. இதே பல கட்சினா ரொம்ப நிறைய கட்சி இருக்கும். யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் ஜெயிக்கிறவங்க ஆளுங்கட்சியாக வருவாங்க. அண்ட் மோஸ்ட்லி அந்த ஆளுங்கட்சிக்கு அடுத்த எண்ணிக்கையில் யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க எதிர்கட்சியாக வருவாங்க. நம்ம இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி, இது எல்லாமே வந்துட்டு பல கட்சி முறை. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அரசியல் கட்சியோட இந்தியாவில் என்னென்ன வகை இருக்குது? 2 வகை இருக்குது. தேசிய கட்சிகளும் இருக்குது, மாநில கட்சிகளும் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தேசியம் கட்சியில் இருக்கும் பிஜேபி, என்டிஏ, இந்த மாதிரி நிறைய பார்ட்டி இருக்கும். அண்ட் காங்கிரஸ், அவங்க எல்லாரும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஎம்கேன்னு நிறைய இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் மாநில கட்சியில் வரும். அதுலேயும் ஆளும் கட்சி, எதிர்கட்சி இருப்பாங்களா. ஸோ இப்போ ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியாக ஆகணும் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு கட்சி இருக்கும். இதில் நேஷ்னல் பார்ட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நேஷ்னல் பார்ட்டிஸ், தேசிய கட்சி. அப்போ அந்த கட்சிக்கான ஒரு தகுதி நம்ம பார்த்தோன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாநிலங்கள்லையாவது மாநில கட்சி அப்படின்ற ஒரு தகுதி பெற்று இருந்துச்சுன்னா அந்த கட்சியை நம்ம தேசிய கட்சின்னு அறிவிக்கலாம். ஓகேங்களா? அந்த தகுதியை வந்து அது பெற்றிடும். ஸோ இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் இதில் நம்ம பார்த்தோன்னா, பொதுவாகவே அரசியல் கட்சிகள் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தில் நம்ம போய் பதிவு செய்யணும். ஸோ அரசியல் கட்சிகளுக்கு என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறமா தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு தேவையான நம்ம கட்சிகளில் வந்து பதிவு செஞ்சு நம்ம கட்சிக்கு தேவையான அந்த சின்னம், அதுக்கப்புறம் அந்த பட்டியல் எல்லாமே வந்து உருவாக்கி கொடுப்பாங்க. அண்ட் அதுவுமே வந்துட்டு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அவங்க வந்து எல்லாரையும் சமமாக தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போது நேஷ்னல் பார்ட்டிஸ்னு நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா 6 இருக்குது. இங்கே 2017 படி 7 கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ 2026 படி 6 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பிஜேபி, ஐஎன்சி, பிஎஸ்பி, அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டி, அப்புறம் நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படின்னு ஒரு 6 கட்சிகள் இப்போது இந்த நிலவரப்படி வந்து இருக்குது 2026. அண்ட் நம்ம அடுத்து மாநில கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த 7 தேசிய கட்சியை இந்த 6 தேசிய கட்சியை தவிர மற்ற எல்லா முக்கிய கட்சிகளையுமே மாநில கட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே மாநில கட்சி. அண்ட் அதையுமே வந்துட்டு இந்திய தேர்தல் ஆணையம் தான் வந்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் ஒரு மாநில கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வரமாட்டாங்க. பொதுவாகவே ஸ்டேட்டுக்கும் சரி சென்டருக்கும் சரி நார்மலாக நமக்கு அந்த பார்ட் 15 கொடுத்துருக்க எலெக்ஷன் கமிஷன் தான் வருவாங்க.
ஓகே. அடுத்து நம்ம இங்கே பாருங்கள், அவங்களுக்கான அங்கீகாரம் பாருங்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தேசிய கட்சி எனும் பங்கு பெற பின்வரும் முறைகளில் ஏதேனும் ஒன்றை நிறைவு செய்திருத்தல் வேண்டும். என்னென்ன முறை சொல்லியிருக்காங்க? இந்த 3ல் ஏதாவது ஒன்று வந்து சக்சீட் ஆகிருக்கணும். மக்களவை தேர்தலிலோ மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைஞ்சபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தகுந்த வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% பெற்றிருக்க வேண்டும். அப்போது மக்களவை தேர்தலில் அப்படி இல்லைன்னா மாநில சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் பதிவான வாக்குகள்லேருந்து 6% பெற்றிருந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு கட்சின்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம். அடுத்து மக்களவை தேர்தலில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக குறைஞ்சபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால், அதுவும் இல்லாமல் மேலும் குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்போ 3 மாநிலங்களில் வின் பண்ணியிருக்கணும். அண்ட் குறைஞ்சபட்சம் 2% அவங்க அக்வயர் பண்ணியிருக்கணும் மக்களவை தேர்தலில். அப்படி இருந்தால் அவங்களோட ஒரு தேசிய கட்சி அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் 4 மாநிலங்கள்லையாவது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கணும். மாநில கட்சி, தேசிய கட்சி கிடையாது. ஒரு 4 மாநிலங்கள்லையாவது அது ஒரு மாநில கட்சி அப்படின்னு வந்து அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்கணும். அப்படி நம்ம பார்த்துருந்தோன்னா அது என்ன பண்ணலாம், கட்சியாக ஒரு கட்சிக்கான அங்கீகாரமாக நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பேஜில் நம்ம அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகளும் மக்களாட்சியில் எதிர்கட்சிகள் பங்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் டாபிக் அழுத்த குழுக்கள், ப்ரெஷர் குரூப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ், இந்த அழுத்த குழுக்கள் அப்படின்ற சொல்லி ஃபஸ்ட்டு நமக்கு யூஎஸ்ஏல தான் ஃபார்ம் ஆகிருக்கு, அமெரிக்கா நாட்டில் தான் உருவாகியிருக்கு. ஸோ இந்த அழுத்த குழுக்கள் எதுக்கு அப்படின்னா, இப்போது ஓகே ஒரு கண்ட்ரினா கட்சிகள் இருக்குது, அதுவும் ஆளும் கட்சி இருக்காங்க, அவங்க தான் சட்டம் இயற்றுறாங்க, அண்ட் கவர்மெண்ட் பீப்புளெலாம் ரன் பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க. பட் அவங்க கொண்டு வர சட்டங்கள் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை மக்களுக்கு தேவையானது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த அழுத்த குழுக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது அரசோட கொள்கைகளையும் அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள்லையும் தாக்கம் செலுத்துகிற ஒரு முக்கியமான வேலை இந்த அழுத்த குழுக்கள் பண்ணுறாங்க. மக்களோட கோரிக்கைகள், அவங்களோட பிரச்சனைகளை அரசுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அண்ட் பொதுமக்களும் அரசாங்கத்திற்கிடையே ஒரு பாலமாக செயல்படுறதும் இந்த அழுத்த குழுக்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ஜனநாயகத்தில் நம்ம மக்களோட பங்கேற்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு தாக்கத்தையும் இந்த அழுத்த குழுக்கள் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு குழுவாக நம்ம என்ன சொல்லலாம், அந்த அழுத்த குழுன்னா இந்த விவசாயிகள், தொழிலாளர்கள், வணிகர்கள் இவங்களோட நலன்களை பாதுகாக்கிற விதமாக இவங்களுக்காக ஒரு குழுக்கள்லாம் செயல்படும். ஸோ அதை தான் அழுத்த குழுக்கள்னு சொல்கிறோம். பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு அழுத்த குழு அப்படின்னே நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து இதில் நம்ம சொன்னது தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று நம்ம பார்த்தோன்னா, இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வந்து பல வகையாக இருக்குது. அண்ட் அதில் நம்ம பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், நம்ம பார்த்தோமா, வணிக குழுக்கள், தொழிற்சங்கங்கள், விவசாய குழுக்கள், தொழில்முறை குழுக்கள், மாணவர் அமைப்புகள், மத அமைப்புகள், பழங்குடி அமைப்புகள், மொழி குழுக்கள், கோட்பாட்டு அடிப்படை குழுக்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள். இந்த 10 எல்லாமே இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்ல, ஒரு அழுத்த குழுக்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அழுத்த குழுக்கள்னால். இதில் பாருங்கள் டைரெக்டாக அதுக்கான பேரோடு இருக்குங்க பாருங்கள். இதுக்கான எடுத்துக்காட்டுகள் இது வந்து நம்ம அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, அது டூ யூ நோவில். ஏன்னா இந்த மாதிரி ப்ரீஃப் இருக்குல்ல, அப்ரிவேஷன், இதை வச்சு கேட்டு நம்மளை கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு FICCI அப்படின்னா இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளத்தின் கூட்டமைப்பு. அடுத்து பாருங்கள் AITUC அதாவது அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ். அடுத்து AIKS அப்படின்னா அகில இந்திய விவசாயிகள் சங்கம். அடுத்து மருத்துவ சங்கம், இந்திய மருத்துவ சங்கம் IMA இருக்குது. அடுத்து அகில இந்திய மாணவர் சம்மேளனம் அதாவது AISF. அடுத்து அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை. அடுத்து இளம் பதாகா சங்கம் YBA, தமிழ் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், நர்மதா பச்சாவோ அந்தோலன், அந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள். 2 வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அழுத்த குழுக்கள். அண்ட் இவங்களுக்கான செயல்பாடுகள்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ நம்ம இப்போ முன்ன சொன்ன மாதிரி ஒரு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விதமாக இருக்குது. தொழிலையோ கல்வியிலையோ இல்லை ஏதாவது அரசு எடுக்கக்கூடிய கொள்கையிலையோ. அண்ட் இவங்களுக்கும் அந்த கட்சிகள் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு மாநிலத்திலையோ இல்லை நம்ம அங்கே பார்லிமெண்ட்லேயே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவங்க தனிப்பட்ட ஒரு விதமாக தான் செயல்படுறாங்கன்னு பார்க்கலாம். அண்டு அடுத்து நம்ம பார்த்தோன்னா,
இதில் பாருங்கள், அரசியல் பங்கேற்பு. இந்த அரசியலில் மற்றொரு முகமாக இந்த அழுத்த குழுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னது? மனுக்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள், இதுக்கு எல்லாமே மக்களோட ஆதரவை வந்து திரட்டி அது மூலியமாக அழுத்த குழுக்களுமே வந்து ஒரு செல்வாக்கை பெற்று விரிவுபடுத்துகிறாங்க அப்படின்மே சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ்லாம் வந்து இப்போ நிறைய பார்த்துருப்போம்ல, ப்ரொட்டஸ்ட் நடக்கும், போராட்டங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கக்குள்ள அதில் அழுத்த குழுக்களோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்க்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா மாணவர் சங்கம்லேருந்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களாம் ஒரு அழுத்த குழுக்கள் தான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ மற்றது எல்லாமே வந்துட்டு ஜென்ரலாக தான் இருக்கும். இவ்வளோ இன்டெப்த்தாக நம்ம படிக்க தேவையில்ல. அது என்ன இருந்தால் தெரிஞ்சால் போதும். அந்த டூ யூ நோவும் அழுத்த குழுக்கள்னால் என்ன அண்ட் என்னென்ன அழுத்த குழுக்கள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாமா? புக் பேக் பார்க்கலாம். இந்த லெசன் முடிஞ்சது. புக் பேக் பார்த்துட்டா நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டூ யூ நோவில் இந்த FICCI இருக்குல்ல, இந்த இந்தியாவோட முக்கியமான ஒரு வணிக அழுத்த குழு, இது வந்து 1927 உருவாக்கிட்டாங்க. அடுத்து அதாவது 27 அடுத்து இந்த AITUC இருக்குல்ல, இது வந்து 1920 உருவாக்கிட்டாங்க. இந்த டேட்டா பார்த்துக்கோங்க, இந்த இயர் மட்டும். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின். கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. எந்த நாடு? இங்கிலாந்து. ஆப்ஷன் பி. அடுத்து நம்ம பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு, சட்டப்பூர்வ அமைப்பு, தனியார் அமைப்பு, பொது நிறுவனம். அதாவது சுதந்திரமான அமைப்பு தான் நமக்கு வரும். ஏன்னா நம்ம படிக்கக்குள்ளேயே இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சுயாதீன அரசியல் அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போமா, ஆர்டிகல் 324 படிக்கக்குள்ள. அடுத்து பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? ஆர்டிகல் 324. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க? பகுதி 15. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் யார்? இதுதான் இந்த தேர்தல் ஆணையம். அவங்க தானே இந்த ரூல் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. கரெக்டு தான், கூற்று கரெக்டு. அடுத்து காரணம், இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. இதுவும் சரிதான். அப்போது ரெண்டுமே சரிதான், கூற்றும் சரி காரணமும் சரி. ஆர் வந்து சரியான விளக்கம் ஏக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. அப்படி தானே இங்கே நம்ம பார்த்தோம் அந்த டூ யூ நோவில். அண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது வந்து 2013 தான். நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போ? 2014 எலெக்ஷனில் தான் நடந்திருக்கும். அடுத்து பாருங்க, அழுத்த குழுக்கள் எனும் சொல்லினை உருவாக்கிய நாடு எது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஐக்கிய நாடு, யூஎஸ் வந்தாங்க. அடுத்து பாருங்க, 9th one, இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றது. அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் இருப்பதை போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சி அடையவில்லை. ஸோ இது நம்ம பார்த்தோன்னா இதில் கூற்று சரிதான். இந்தியாவில் அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஒரு அழுத்த குழுக்கள் தான் இருக்குது. பட் அமெரிக்கா மாதிரி இல்லை தான். அமெரிக்காவில் குழு வந்து வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இந்தியாவில் ஆகலை. பட் இதுக்கான ரீசன் வந்து இது கிடையாது. அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 மெம்பர்ஸ். அதில் ஒருத்தர் வந்து தலைமை தேர்தல் ஆணையர், அடுத்து 2 பேர் வந்து தேர்தல் ஆணையர்கள். இந்த 3 பேர் கொண்ட குழு தான் இந்த தேர்தல் ஆணையம். இப்போது 2026 அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார்ல, அந்த தலைமை தேர்தல் ஆணையர், அவர் யாருன்னா கணேஷ்குமார். அடுத்து அந்த 2 எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்கல்ல, இங்கே ஒரு நிமிஷம், இந்த ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து கணேஷ்குமார். அடுத்து நம்ம இந்த 2 எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருன்னா ஒருத்தர் வந்து விவேக் ஜோஷி, இன்னொருத்தர் வந்து சுக்பீர் சிங் சந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்தவங்க தான் இந்த இந்திய தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் இப்போது 2026. அடுத்த தேசிய வாக்காளர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது?
ரிபப்ளிக் டேக்கு முன்னாடி நாள் Jan 25. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்த்தோன்னா இந்தியாவில் எத்தனை கட்சி முறை வந்து பின்பற்றப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. பல கட்சி முறை. நம்ம பல கட்சி முறை தானே. ஓகே. அடுத்து 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளோட எண்ணிக்கை வந்து 7. 2026ன்னு கேட்டால் 6 தான் போடணும். அடுத்து நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் என்பது ஒரு அழுத்த குழு, ப்ரெஷர் குரூப்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இப்போ ஆன்சர் பண்ணலாமா? இரு கட்சி முறை வந்து அமெரிக்க நாடு, ஒரு கட்சி முறைனா சீனா, அழுத்த குழுக்கள்னா வணிக குழுக்கள், தேசிய கட்சினா 7 சொல்லலாம். அப்போ இங்கே வந்து 1 வரும், அண்டு இங்கே 3, இங்கே 2, இங்கே 4. அப்போ 4, 3, 2, 1 தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம இந்த லெசன் முடிச்சாச்சு. நான் இந்த லெசனில் என்ன சொல்லி கொடுத்துருக்கனோ, எந்தெந்த ஏரியா அந்த எந்தெந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கனோ அதை மட்டும் நீங்கள் இந்த லெசனில் பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா தேர்தல்களும் அண்டு அதில் கட்சிகளுக்கு என்னென்ன அந்தஸ்து இருக்குது, ஒரு கட்சியாக ஃபார்ம் பண்ணும், அண்ட் என்னென்ன நேஷ்னல் பார்ட்டி இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தேர்தல்களில் இன்டைரக்ட் எலெக்ஷன் யாருக்கு நடத்துகிறோம், அண்டு டைரக்ட் எலெக்ஷன் யார் யாருக்கு நடத்துகிறோம், அண்டு தேர்தல் பற்றி என்னென்ன ஆர்டிக்கல் வருது, அவ்வளோதான். அப்புறம் அழுத்த குழுக்களில் என்ன அழுத்த குழுக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா போதும். மற்றபடி இந்த லெசனில் ஃபுல்லாக பாதிக்கு பாதி கான்செப்ட் வரும், மீதி கொஞ்சம் தான் டேட்டா இன்ஃபர்மேஷன் வருது. அதனால் உட்காந்து லைன் பை லைனாக படிக்கக்கூடாது. அண்ட் இதனுடைய எவால்வ்டு டாப்பிக்காக 11th ஸ்டாண்டர்டில் 11th 12th ஒரு எலெக்ஷன் கமிஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட்லேயே தேர்தல்கள் பற்றி ஒரு பெரிய லெசனே கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம எலெக்ஷன் கமிஷன் பற்றி பார்த்துக்கலாம். இதில் இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கிறேன். நன்றி.